Welcome. Today we are going to see biographical classifications of India. Biographical classification in India is the division of India according to biographical characteristics. Biography is the study of distribution of species, biology, organism, ecosystem and geographic space and through geological time. India is the 7th largest country in the world, the Asia's 2nd largest nation with an area of 3287263, around 32,87,263 square kilometer, encompassing of various landscaping rich natural resources. In India, shared by the world's largest mountain, the Himalayas in the north. பயோகிராஃபிக் அப்படிங்கிறது இயற்கையான நிலவரைப்படி நம்மளால் இந்த இந்தியா அப்படிங்கிற அதிகமான ஒரு வளமிக்க ஒரு நாடு. மேற்க நம்மளுடைய வடக்கு பகுதியில் ஹிமாலயன் இருக்கு. இன் சதர்ன் பார்ட் தெற்கு பகுதி இட்ஸ் கவர்ட் ஷேப் ஆஃப் பெனின்சுலா, ஒரு தீபகற்பமாக நம்ம இருக்கோம். இந்தியன் ஓஷன் இன் டு பே ஆஃப் பெங்கால் டு சவுத் ஈஸ்ட் இந்த அரேபியன் சி, சவுத் வெஸ்ட் 3 கடல்கள் சூழ நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய நம்ம இந்திய பகுதி தீபகற்பமாக இருக்குது. இந்த சதர்ன் டிப் ஆஃப் கன்னியாகுமரி இஸ் வாஸ்டு பை த இந்தியன் ஓஷன், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், பே ஆஃப் பெங்கால் அண்ட் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட், இந்த அரேபியன் சி ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியா. மேலும் இது எல்லாமே நம்ம கடைசி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி 3 கடல்களும் நம்ம சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. India has greater diversity of the natural ecosystem from the cold and high Himalayan range to sea coast, from the wet northern east forest to dry in the northern west arid deserts, different type of forest. அதிகமாக பனி பொழியக்கூடிய ஹிமாலயாவும் நம்மகிட்ட இருக்குது, அதிகமாக மழை பெய்யக்கூடிய சிரபுஞ்சி நம்மகிட்ட இருக்குது, அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய சகாரா பாலைவனமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்டைல் ரிவர்ஸ் பிளைன், த ஹை பிளாட்யூஸ், கங்கை, பிரம்மபுத்திரா, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகமான மண் வளங்கள், நல்ல ஒரு விவசாய நிலம் நம்மகிட்ட தான் இருக்குது. த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் டிட்டர்மைன்ட் பை சதர்ன் வெஸ்ட் மான்சூன் பிட்வீன் ஜூன் டு அக்டோபர், நார்தர்ன் வெஸ்ட் மான்சூன் பிட்வீன் அக்டோபர் டு நவம்பர் அண்ட் ட்ரை wind from the north between December and February. From March to May the climate is dry and hot. 4 காலங்களா பிரிக்கிறாங்க. அதில் மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், ஒவ்வொரு பருவத்தும் இந்த 4 பருவமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் பயோகிராஃபிக் ஜோன்ஸ். இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய பயோகிராஃபிக் ஸ்பேஸ் இல்லை. our country is divided into 10 major region. 10 பகுதிகளாக we are splitting now. Today we are going to see in that only based on geography, climate, pattern, vegetation, scenes in the communities of mammal, birds, ஒவ்வொரு பறவைகள் எங்கே இருக்குது, உயிரினங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய வாழ்வினங்கள் எப்படி இருக்குது, and this the invertebrates that live by them, forest and wildlife department of government of India எப்படி இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறத today we are going to see that. This is the map. We are going to see how the Indian Himalayas எங்கே இருக்குது, northern east எங்கே இருக்குது, the Gangetic plains எங்கே இருக்குது, deserts எங்கே இருக்குது. We have everything, coastal regions. These are the 10 different biographic zones. Trans-Himalayas, Himalayas, deserts, Western Ghats, Deccan Peninsula, Gangetic plains, coastal, northeast, islands. We are going to see each one in the deep. Number 1, Trans-Himalayas region. Himalayas range immediately north of Great Himalayan range called Trans. நம்மளுடைய இமயமலை தொடர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம இமயமலை பகுதிகள் பயங்கரமான குளிர் பிரதேசங்களாக நம்ம சொல்கிறோம். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன் ரிச் வைல்டு ஷீப், அதிகப்படியான ஆடுகள், கோட் கம்யூனிட்டி இந்த வேர்ல்டு, இந்த ஸ்னோ லெப்பர்ட், பனியில் வரக்கூடிய சிறுத்தைகள் அங்கே இருக்குது. இந்த மைக்ரேட்டரி ஆஃப் பிளாக் நெக்டு கிரெயின்ஸ், கழுத்து மட்டும் இருக்கக்கூடிய கொக்கு வகைகள், பல உயிரினங்கள் அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Number 2, Himalaya, இமயமலை பகுதி, கரெக்டான இமயமலை பனி பகுதிகள், the youngest slope with the mountain chain in the world. The forest very dense with the existing growth of grass, evergreen, tall trees, oak, chestnut, conifer, ash, pine, docker, abundant in the Himalaya. இது நிறைய உயிரினங்கள். There is no vegetation above the snow line. இது எல்லாமே ஹிமாலய பகுதியில் இருக்குது. Several animals lives in the Himalayan region. The chief species include monal, wild sheep, mountain goats, ibex, crow and tapir, panda and snow leopard. பல உயிரினங்கள் அந்த பகுதியில் வாழ்கிறது. Then semi-arid area.
The adjoining the desert and semi-arid area, the transit zone between the desert and the dense forest, the Western Ghats. அதாவது எப்படி சொல்லணும்னா பாலைவனமும் இல்லை, அதே நேரத்தில் ஒரு அடர்ந்த காடும் இல்லாத இந்த இன்பிட்வீன் பகுதிகள். The natural vegetation is the thorn forest. The region is characterized by discontinuing the vegetation, covered with opening area of bare soil and soil water deficit throughout the year. Few species of xerophytic herbs and ephemeral herbs found in the semi-arid tracts. The Asiatic lion, bats, jackal, leopard, eagle, snake, fox, buffalo found in that area. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுடைய சிங்கமாக இருக்கட்டும், பாம்புகளாக இருக்கட்டும், நரிகளாக இருக்கட்டும், ஓநாய்களாக இருக்கட்டும், பல விதமான பறவைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஏரியாவிலேருந்து அழிந்து கொண்டு வருகிறது. Then Western Ghats. The mountain along with the western coastal peninsula in India, Western Ghats, which consists of one unique biological region in the world. Western Ghats extend from the southern tip of peninsula 8 degrees northward about 1600 km to the mouth of river Tapti. இந்தியாவுடைய கீழ் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட மேலே இருக்கக்கூடிய தபதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இந்த மவுண்டைன் ஆவரேஜ் ஆட்டிடியூட் பிட்வீன் 900 to 1500 மீட்டர். அதனுடைய சீ லெவல்லேருந்து 900 1500 மீட்டர் உயரத்தில் அது இருக்குது. ஒரு மிக பார்க்குறதுக்கு அழகான ஒரு பகுதி. அதை பார்த்தாவே நமக்கு ஆகா இவ்வளோ ஒரு அழகான பகுதிகளா அப்படின்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் பயோடைவர்சிட்டி, த ரீஜன் பேஸ்ட் ஆன் த ஹை லெவல் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இந்த பகுதிகளில் இருக்குது. as many as indigenous people habitate in the forest, சில பல பழங்குடி மக்கள் இந்த பகுதிகளில் வாழ்கிறாங்க. The Western Ghats are around 25 biodiversity of hot spots recognized globally. அழிந்து வரும் பகுதிகளில் 25 இடங்கள் அதை சொல்கிறாங்க. The hills known as their high level of endemic expressed in the both higher or lower taxonomic level. Most of the Western Ghats endemic plants are associated with evergreen forest. எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகள். Rice cultivation in the fertile valley proceed in the gardens. Early commercial crops, acura, nut, pepper, நம்ம யூஸ் பண்ணிக்கிற மிளகாக இருக்கட்டும், ஏலமாக இருக்கட்டும், பல பொருட்கள் அங்கேருந்து வாங்குகிறோம். The Western Ghats is well known for the harboring 14 endemic swimming lakes, emphasis out of 15 regions so far. Then the northwest desert region, பாலைவன பகுதிகள். The region consists of Rajasthan, Kutch, Delhi, part of Gujarat. வெறும் பாலைவனமாக இருக்கக்கூடியது. Climate carries very hot, dry summer and cold winter. Rainfall less than 70 cm per year. கடுமையான வெயிலும் கடுமையான மழையும் பனியும் பார்க்கக்கூடிய பகுதிகள். இந்த பிளான்ட் மோஸ்ட்லி ஜெரோஃபைட்ஸ், போவர், கிக்கர், வைல்ட் ஃபார்ம் க்ரோத் இன் தட் ஏரியா. இந்த மாதிரி ஒரு முட்செடிகள் அந்த இடத்துல வளருது. இந்தியன் பர்ட், ஹைலி என்டேஞ்சர்டு பேர்ட் ஃபவுண்ட் இன் ஹியர். கேமல்ஸ், ஒட்டகங்களோ, வைல்ட் ஆசஸ், கழுதைகளோ, ஃபாக்ஸஸ், ஸ்னேக்ஸ் ஃபவுண்ட் இன் தட் அந்த ஏரியாக்களில் இன்றைக்கி இதுவும் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு. தென் டெக்கான் பிளாட்டியூ, நம்ம சொல்லக்கூடிய தக்கான பீடபூமிகள். Beyond that Ghats, in the Deccan Plateau, a semi-arid region lying in rain shadow Western Ghats, the largest unit of peninsular plateau. இந்தியாவில் நடுவில் இருக்குது இந்த பகுதிகள். The highest land, the plateau covered with a different type of forest. பலதரப்பட்ட பகுதிகள் ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த பகுதி. Fauna like tiger, நம்மளுடைய புலி, சவுத் பியர், wild boar, gar, sambar, cheetah found the zone along with the small recluse population of the buffaloes. நம்மளுடைய காட்டு எருமைகள், எலிஃபண்ட், இது எல்லாமே அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் Gangetic plain, கங்கை அந்த பகுதிகள். The north is the Gangetic plain that extends up to the Himalayan foothill. இமயமலை மலை அடிவாரத்திலிருந்து கீழே பிரம்மபுத்திரா கடைசி வரைக்கும். This is the largest unit of Great Plain of India. The Great Plains covered about 72.4 MHA hectare area with the Ganga, Brahmaputra forming the main drainage acts of the major portion. The psychographical scenery varies greatly from the arid, semi-arid landscape, Rajasthan plains and the humid landscapes, the delta, Assam Valley in the east. இந்த பகுதிகளை எல்லாத்தையும் அது கவர் பண்ணுது. The plain supports some of the highest populations, the density depending upon the purely agro-based economy. Some of these areas, trees belonging to this forest are teak, தேக்கு மரமாக இருக்கட்டும், சால், சைம், மகரா, ஹார், இந்த செடிகள் எல்லாமே அங்கேருந்து வரக்கூடியது.
Then 8th one, Northeast India. நம்மளுடைய வடகிழக்கு பகுதிகள். Northeast India, one of the richest flora region. It has several species of orchids and the bamboos. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பலவிதமான மூங்கில் கலைநயமான பொருட்கள் வடகிழக்கு பகுதியில் இருந்து தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். Other plants. Here, wild relatives of cultivated plant such as banana, mango, citrus, pepper can found. வாழைப்பழங்களாக இருக்கட்டும், மாம்பழங்களாக இருக்கட்டும், வேறு புளிப்பு சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், வேறு நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய மிளகுகள், இது எல்லாமே அங்கே அதிகமாக கிடைக்கக்கூடியது. நம்மளுடைய இந்த காண்டாமிருகங்கள் ரொம்ப அழகான பகுதிகள் அந்த பக்கம் இருக்குது. தென் ஐலாண்ட், தீவுகள். Two type group of island, that is Arabian Sea Island and Bay of Island, differ significantly origin and physical characteristics. Arabian Sea Island, lactive, mincoy, etc. There are founded the recommended old land mass, subsequent coral formation, ஒரு பவள பாறைகளை கொண்டிருக்கு. On other hand, Bay of Island, Bay of Bengal இருக்கு, about 220 kilometer ஏரியாவில் இருக்கு. Away from the nearest point, the mainland mass extended about 590 kilometers with a maximum width 58 kilometers of the island forest of Lakshadweep in the Bay of Bengal, some best preservative evergreen forest in India. ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய மிக அருமையான இடங்கள் லட்சத்தீவுகளில் இருக்கு. Some island frittered with the coral reef, many of them covered with the thick forest and some highly dissected. பயங்கர அடர்த்தியான காடுகள் இந்த பகுதிகளில் இருக்கு. And the last one, the coastal region, கடற்கரை பகுதிகள்னு சொன்னால் India has a coastline extended over 5500 kilometer, around 5500 kilometer we have the கடற்கரை பகுதி. The west coast is narrow except at the Gulf of Canberra and the Gulf of Kutch. In the south extreme, however, somewhat wider extends the Shadri backwater characteristics feature in the coastal பல பகுதிகள் நம்மகிட்ட இருக்கு. Extensive deltas, Mahanadi, Godavari, Krishna, Kaveri, there are the characteristics, the east coasts and mangrove vegetation character. East to the tracts coastal, for instance, Ratnagiri in the Maharashtra, largest part of the coastal covered by the fertile soil, crops, ground, rice, பல கோகனட் ட்ரீஸ். இந்த பகுதிகள் நம்ம மேலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து அப்படியே கீழே கன்னியாகுமரி வந்து இங்கே திரும்பி கல்கட்டா போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் இருக்கக்கூடியதான் இது. ஸோ தேங்க்யூ. வி சி இன் த அனதர் வீடியோ. தேங்க்யூ.